பீஸ் மசாலா. சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். மிக்சட் ரைஸ் ஏதாவது பண்ணிங்கன்னா அதுக்கும் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 5 வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் தனியா, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், நல்ல மிளகு 1 டீஸ்பூன், 3 ஏலக்காய், அன்னாசிப்பூ வந்து ஒரு சின்ன பீஸு, கிராம்பு ஒரு 5, ஜாதி பத்திரி ஒரு சின்ன பீஸு, ஒரு பட்டை, வரமிளகாய், தனியா. மொத்த மசாலா தட்டிடலாம். நல்லா வறுத்தாச்சு. எண்ணெய் சூடாகவும் கடுகு சீரகம் தாளிச்சிடுங்க. கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை, நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் கலர் வரட்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்துடுவோம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை நல்லா போயிட்டு நல்லா சுருண்டு வந்துச்சு. இப்போ ட்ரை மசாலா சேர்த்துலாம். மிளகாய் பொடி காரத்துக்கு போட்டுடுங்க. உங்களுக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். தனியா பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன். எண்ணெயில் 1 நிமிஷம் வதங்கினோடனே கட் பண்ண தக்காளி, ஒரு பெரிய தக்காளி சேர்த்துட்டேன். இது போல் நல்லா குழைவா ஒன்றா சேர்ந்து வரட்டும். இப்போ வேக வச்சு வச்சிருக்கிற பட்டாணி 1 கப் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் சப்பாத்திக்கு எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் செமியாக எடுத்துடுங்க. ரைஸ்க்கு எடுக்கிறதா இருந்தால் ட்ரையாக எடுத்துடுங்க. வறுத்து வச்ச மசாலாவை நம்ம பொடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பொடி பண்ணியிருக்கிற மசாலா, நம்மளோட பீஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு